செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மாநிலம் முழுவதும் முழு ஊரடங்கை அமல்படுத்த கோரி பொதுநல மனு சென்னை உயர்நீதிமன்றம் நாளை விசாரிக்கிறது. கொரோனா தடுப்பு நடவடிக்கை தொடர்பாக மு.க. ஸ்டாலின் ஆலோசனை, தலைமைச் செயலாளர் சுகாதாரத்துறை செயலர் பங்கேற்பு. சென்னை ஜே.ஜே. நகரில் அம்மா உணவக பேனரை கிழித்த திமுகவினர் 2 பேரை கட்சியிலிருந்து நீக்க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளதாக மா. சுப்பிரமணியன் தகவல். இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்தது காவல்துறை. திமுக வெற்றிக்காக பரமக்குடி அருகே நாக்கை அறுத்து காணிக்கை செய்த பெண். தொண்டர்கள் இதுபோன்ற துயரத்தை வரவைக்கும் நிகழ்வுகளில் ஈடுபட வேண்டாம் என மு.க. ஸ்டாலின் கோரிக்கை. தேமுதிக தலைவர் விஜயகாந்தை சந்தித்தார் உதயநிதி ஸ்டாலின். சேப்பாக்கம் தொகுதியில் வெற்றி பெற்றதை தொடர்ந்து மரியாதை நிமித்தமாக சந்திப்பு. சென்னை கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் வரிசையில் காத்திருந்து ரெம்டெசிவிர் வாங்கிச் செல்லும் மக்கள். கள்ளச்சந்தையில் ரெம்டெசிவிர் விற்ற மருத்துவர் உட்பட 2 கைது. சேலம் அரசு மருத்துவமனையில் நிரம்பிய படுக்கைகள். ஏராளமானோர் வருவதால் சிகிச்சை பெற முடியாமல் அவசர ஊர்தியிலேயே இருக்கும் தொற்றாளர்கள். கன்னியாகுமரி, நெல்லை உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு. கடலோர மாவட்டங்களில் காற்றில் வெப்பம் அதிகரித்து வெக்கை காணப்படும் என வானிலை மையம் எச்சரிக்கை. கொரோனா பரவல் காரணமாக நடப்பு IPL தொடர் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைப்பு. வீரர்கள் பாதுகாப்பாக நாடு திரும்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என BCCI உறுதி. சென்னையில் கள்ளச்சந்தையில் ரெம்டெசிவிர் மருந்து விற்ற 2 கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தனியார் மருத்துவமனையின் மருத்துவர் ராமசுந்தர் உட்பட 2 கைது செய்து காவல்துறை நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கோகுல் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். கோகுல், இப்போ இந்த கள்ளச்சந்தையில் ரெம்டெசிவிர் மருந்து விற்பனையில் ஈடுபட்டவர்கள் யார் யார்? இப்ப என்ன விசாரணை அவர்களிடம் நடைபெற்று வருகிறது? சென்னை கிண்டை பகுதியில் கள்ளச்சந்தையில் ரெம்டெசிவிர் மருந்தை விற்பனை செய்த மருத்துவர் மற்றும் மற்றொரு நபரையும் போலீசார் கைது செய்துள்ளார்கள். ஏற்கனவே சுகாதாரத்துறை செயலாளர் இதுபோன்ற கள்ளச்சந்தையில் யாராவது விற்பனை செய்தால் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்திருந்தார். தொடர்ந்து காவல்துறை இதுபோன்று கள்ளச்சந்தையில் விற்கக்கூடிய நபர்கள் குறித்து கண்காணித்து வருகிறார்கள். அந்த அடிப்படையில் குடிமை பொருள் குற்றப்புலனாய்வு பிரிவு போலீசாருக்கு வந்த ரகசிய தகவலின் அடிப்படையில் கிண்டி பகுதியில் தனியார் மருத்துவமனை நடத்தி வரக்கூடிய மருத்துவர் ராமசுந்தர் மற்றும் கிண்டி இன்ஸ்டிடியூட்டில் பணியாற்றக்கூடிய கார்த்தி என்ற மற்றொரு நபரை போலீசார் இன்று கைது செய்தார்கள். இருவரிடமும் போலீசார் நடத்திய விசாரணைக்கு பின்பு கிண்டி போலீசாரிடம் இருவரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார்கள். தொடர்ந்து இவர்கள் எந்த பகுதியில் மருந்து வாங்கினார்கள், யார் யாரெல்லாம் விற்பனை செய்தார்கள், எவ்வளவு ரூபாய்க்கு விற்பனை செய்தார்கள் என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். மேலும் இதில் ஒரு சில நபர்கள் கைது செய்யப்பட வாய்ப்பு இருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோகுல், இப்போ இந்த கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில ரெம்டெசிவிர் மருந்து வாங்கறதுக்காக மக்கள் காத்துட்டு இருக்காங்க. இப்படி ஒரு சூழ்நிலையில் நடவடிக்கை என்பது எடுக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் பின்புலத்தில் யாரேனும் இருப்பார்கள் என்று சந்தேகிக்கப்படுகிறதா? நிச்சயமாக ரெம்டெசிவிர் மருந்து வாங்குவதற்காக கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கானோர் 2 நாட்களாகவே இரவு பகல் பார்க்காமல் தொடர்ந்து வரிசையில் காத்து கிடக்கிறார்கள். இது போன்ற ஒரு சில நபர்களால் கள்ளச்சந்தையில் சுமார் 30,000 ரூபாய் வரை இந்த மருந்து விற்பனை செய்யப்படுவதாகவும் 1,500 ரூபாய்க்கு மருந்தை வாங்கி கொண்டு இது போன்ற கள்ளச்சந்தையில் ஒரு சில மருத்துவமனையை சேர்ந்த மருத்துவர்களும் ஊழியர்களும் இணைந்து இது போன்ற விற்பனை செய்வதாக தொடர்ந்து தகவல் வந்த வண்ணம் உள்ளது. அந்த அடிப்படையில் ஏற்கனவே தாம்பரம் பகுதியில் ஒரு கும்பலை ஏற்கனவே போலீசார் கைது செய்தார்கள். இன்றைய தினம் வந்த ரகசிய தகவலின் அடிப்படையில் கிண்டியில் ஒரு மருத்துவரும் மற்றொரு நபரும் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். தொடர்ந்து இது போன்று கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் ஒரு சில நபர்களை அவர்களே வரிசையில் இருக்க வைத்து மருந்துகளை வாங்கி வந்து கள்ளச்சந்தையில் விற்பனை செய்யப்படுவதும் காவல்துறையுடைய விசாரணையில் தெரிய வந்துள்ளது. யாரும் கள்ளச்சந்தையில் விற்பனைக்கு உடந்தையாக இருந்தாலும் அவர்களும் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக காவல்துறை தரப்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.
நன்றி கோகுல், விவரங்களை விரிவாக வழங்கியமைக்காக. மும்பையில் இருந்து 2 லட்சம் டோஸ் கோவிஷீல்டு தடுப்பு மருந்து சென்னை வந்தடைந்துள்ளது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மும்பையிலிருந்து விமானம் மூலம் தடுப்பூசிகள் சென்னைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. 2 லட்சம் கோவிஷீல்டு தடுப்பூசிகள் சென்னைக்கு வந்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து மருந்து கட்டுப்பாட்டு பகுதிக்கு அது எடுத்துச் செல்லப்படும். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுரேஷ் இணைந்திருக்கிறார், அவரோடு பேசலாம். சுரேஷ், இப்போ மும்பையிலிருந்து 2 லட்சம் கோவிஷீல்டு தடுப்பூசிகள் சென்னைக்கு வந்திருக்கிறது. இது குறித்த தகவல்கள் என்ன? அதாவது காயத்ரி, தமிழகத்தில் நாளுக்கு நாள் கொரோனா தொற்று அதிகரித்து வரும் நிலையில் தொடர்ந்து அனைவருக்கும் தடுப்பூசி செலுத்தும் பணி தீவிரப்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த வகையில் பாரத் பயோடெக் நிறுவனத்தில் உள்நாட்டில் தயாரிக்கப்படும் கோவிஷீல்டு தடுப்பூசியும் சிரம் நிறுவனத்தில் உருவாக்கப்படும் கோவிஷீல்டு தடுப்பூசியும் பயன்படுத்த வருகிறது. இந்த நிலையில் சற்று முன் மும்பையிலிருந்து இண்டிகோ விமானம் மூலம் 2 லட்சம் டோஸ் 20,000 பாட்டில்கள் கோவிஷீல்டு தடுப்பூசி மருந்துகள் சற்று முன் சென்னை விமான நிலையம் கொண்டு வரப்பட்டது. சென்னை விமான நிலையத்தில் பாதுகாப்பு அதிகாரிகள் தடுப்பூசிகள் சோதனை செய்வது மருத்துவ சுகாதார அதிகாரிகளும் ஒப்படைக்கப்பட்டது. அதையடுத்து சென்னை விமான நிலையத்திலிருந்து வாகனம் மூலம் டிஎம்எஸ் அலுவலகத்துக்கு கொண்டு செல்லப்படுவது. காயத்ரி, நன்றி சுரேஷ். மும்பையிலிருந்து 2 லட்சம் கோவிஷீல்டு தடுப்பூசிகள் சென்னைக்கு வந்திருக்கின்றன. தொடர்ந்து அவை குளிர்சாதன வாகனம் மூலம் டிஎம்எஸ் வளாகத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது. கூடுதல் விவரங்களுக்காக மீண்டும் இணையலாம். முதலமைச்சராக பதவியேற்கவுள்ள திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகளுடன் ஆலோசனையில் ஈடுபட்டார். தமிழகத்தில் கொரோனா 2வது அலையை கட்டுப்படுத்துவது தொடர்பாக முதலமைச்சராக பொறுப்பேற்கவுள்ள ஸ்டாலின் அதிகாரிகளுடன் நேற்று ஆலோசனையில் ஈடுபட்டார். அதைத் தொடர்ந்து வரும் 6ஆம் தேதி முதல் பல்வேறு புதிய கட்டுப்பாடுகள் அமலுக்கு வரும் என தமிழக அரசு அறிவித்தது. இந்நிலையில் 2வது நாளாக இன்றும் சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள தனது இல்லத்தில் முக்கிய அதிகாரிகளுடன் ஸ்டாலின் ஆலோசனையில் ஈடுபட்டார். அதில் தலைமைச் செயலாளர் ராஜீவ் ரஞ்சன், சுகாதாரத்துறை செயலர் ராதாகிருஷ்ணன், நிதித்துறை செயலாளர் கிருஷ்ணன் மற்றும் சென்னை மாநகராட்சியின் ஆணையர் பிரகாஷ் ஆகியோரும் பங்கேற்றனர். தொற்று பரவலை தடுப்பது, சிகிச்சைக்கான பணிகளை மேம்படுத்துவது, தடுப்பூசி மற்றும் மருந்து பொருட்கள் தட்டுப்பாட்டை தவிர்ப்பதற்கான நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது. இதைத் தொடர்ந்து முக்கிய அறிவிப்புகள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து கூட்டணி கட்சியினர் மற்றும் திரைத்துறையினர் உள்ளிட்ட ஏராளமானோர் மு.க.ஸ்டாலினை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக தனிப்பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்று 10 ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சியை பிடித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து காங்கிரஸ், மதிமுக, கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் அண்ணா அறிவாலயத்தில் ஸ்டாலினை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். நடிகர் ஜெயராம் தனது மகனுடன் நேரில் வந்து ஸ்டாலினுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார். அதேபோன்று திருச்செங்கோடு தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரனும் ஸ்டாலினை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். வாக்களித்து வெற்றி பெறச் செய்த அனைத்து மக்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றியும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொண்டு, உங்கள் எதிர்பார்ப்புக்கு தகுந்தார் போல நீங்கள் எதிர்பார்க்கின்ற அத்தனையும் நாங்கள் நடத்தி காட்டுவோம் என்ற உறுதி இந்த நேரத்திலே சொல்லி, மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். அதிமுக இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமியை சேலத்தில் உள்ள அவரது இல்லத்தில் முன்னாள் அமைச்சர்கள் சந்தித்து ஆலோசனை நடத்தினர். தமிழக சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி தோல்வியடைந்து ஆட்சியை இழந்தது. இந்நிலையில் அதிமுக இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமியை சேலத்தில் உள்ள அவரது இல்லத்தில் கட்சி பிரமுகர்கள் தொடர்ந்து சந்தித்து வருகின்றனர். இந்த சூழலில் முன்னாள் அமைச்சர்கள் உதயகுமார், வளர்மதி மற்றும் வேடச்சந்தூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பரமசிவம் உள்ளிட்டோர் எடப்பாடி பழனிசாமி வீட்டிற்கு நேரில் சென்று மரியாதை நிமித்தமாக சந்தித்தனர். அதன் பிறகு செய்தியாளர்களை சந்தித்த வளர்மதி, கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூடி எதிர்க்கட்சித் தலைவரை தேர்வு செய்வார்கள் என்று குறிப்பிட்டார். எதிர்க்கட்சி தலைவர் யாரா இருப்பாங்க அதிமுக? அது கட்சி தலைமை தான் முடிவு செய்யும். உங்களுடைய எம்எல்ஏக்கள் தான் முடிவு செய்வாங்க. உங்களுடைய விருப்பம்லாம் யாரா இருக்காங்க? அப்படி எங்களுக்கு தனிப்பட்ட விருப்பம்ன்றதெல்லாம் கிடையாது. கட்சியினுடைய விருப்பத்தை தான் நாங்க ஏற்றுக்கணும். அதுக்கு பேர் தான் கட்சி கட்டுப்பாடு.
கட்சியினுடைய விருப்பத்தை தான் நாங்க ஏத்துக்கிறோம். எம்எல்ஏக்கெல்லாம் கூடிதான் எதிர்கட்சி தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க. சென்னை முகப்பேறு பகுதியில் அம்மா உணவகத்தில் பேனர்களை கிழித்த திமுகவை சேர்ந்த 2 மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஜே நகர் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட 92வது வார்டில் இயங்கி வரும் அம்மா உணவகத்திற்குள் நுழைந்த திமுகவை சேர்ந்த நவசுந்தர், சந்தானம், நவராஜ் மற்றும் நீலகண்டன் ஆகியோர் அங்கிருந்து சமையல் பொருட்களை சேதப்படுத்தினர். மேலும் ஜெயலலிதாவின் புகைப்படத்தையும் அம்மா உணவகம் முன்பிருந்த பிளக்ஸ் பேனரையும் சேதப்படுத்தினர். இது தொடர்பான வீடியோ இணையத்தில் வைரலானது. இதற்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் ஆகியோர் ட்விட்டரில் கடும் கண்டனம் தெரிவித்திருந்தனர். இந்நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த திமுக சட்டமன்ற உறுப்பினர் மா சுப்பிரமணியம், அம்மா உணவகத்தின் பெயர் பலகையை சேதப்படுத்திய 2 மீதும் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கவும் அவ்விருவரையும் திமுகவிலிருந்து நீக்கவும் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே சேதப்படுத்தப்பட்ட அம்மா உணவகத்தின் பிளக்ஸ் பேனர் திமுகவினரால் மீண்டும் அதே இடத்தில் வைக்கப்பட்டதாகவும் கூறினார். தகவல் அறிந்து அங்கு கூடிய அப்பகுதியைச் சேர்ந்த அதிமுகவினர் உணவகத்தை சேதப்படுத்தியவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரியில் 8ஆம் நாளாக 1000க்கும் மேற்பட்டோர் இரவு பகலாக காத்திருந்து ரெம்டெசிவிர் மருந்தை வாங்கிச் செல்கின்றனர். கொரோனா நோயாளிகளுக்கு வழங்கப்படும் ரெம்டெசிவிர் மருந்திற்கு தனியார் மருத்துவமனைகளில் பற்றாக்குறை நிலவுவதாக கூறப்படுகிறது. தட்டுப்பாட்டை போக்குவதற்காக சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரியில் 4 சிறப்பு கவுண்டர்கள் அமைக்கப்பட்டு கடந்த 8 நாட்களாக ரெம்டெசிவிர் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் மருந்து வாங்குவதற்காக பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஏராளமானோர் நாள்தோறும் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரியில் காத்து கிடக்கின்றனர். சுமார் 10 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருந்து மருந்துகளை வாங்கிச் செல்வதாகவும் மருத்துவக் கல்லூரியில் எந்தவித அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படவில்லை என்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். காலையில் உள்ளே என்ட்ராகிறதுக்கே நேற்று வந்து நான் 3 மணிக்கு தான் உள்ளே என்ட்ரானேன். மதியானம் 3 மணிக்கு தான் உள்ளே என்ட்ரானேன். 3 மணிக்கு உள்ளே என்ட்ராகி எங்களுக்கு வந்து டோக்கன் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமாச்சு. இப்போ இவங்களுக்கெல்லாம் என்ன சிச்சுவேஷனே தெரியாமல் நிற்கிறாங்க. நான் இவங்களுக்கோசம் பேசுகிறதுக்கு தான் நான் நிற்கிறேன். நான் வந்து மருந்து வாங்கிட்டு தான் இப்போ நான் வந்து நின்று பேசிகிட்டு இருக்கேன். ஆனால் இந்த மருந்தை வாங்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்றது நீங்களே பார்ப்பீங்க. வீடியோவில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ இவங்களுக்கெல்லாம் வந்து இன்றைக்கி டோக்கன் மட்டும் தான் கிடைக்கும். நேற்றுக்கு நைட்டு 11 மணிலேருந்து லிஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கோம் சார். இப்போதைக்கு 568 பேர் இருக்கிறாங்க லிஸ்ட்டில். நான் 2 நாளாக வந்துட்டுருக்கிறேன். இதுக்கு முன்னாடி நாள் திங்கக்கிழமையில் அப்பயும் பார்த்தீங்கன்னாக்க காலையில் அதிகாலையில் ஒரு 4 மணிக்கு வந்தேன். இன்றைக்கி வந்து நைட்டு 12 மணிலேருந்து இங்கே தான் படுத்துட்ருக்கோம். காலையிலேருந்து முக்கியம் மூவ் ஆகிற மாதிரி இல்லை. போலீஸ் சுத்தமாக சப்போர்ட் பண்ண மாட்டேன்றாங்க சார். இதெல்லாம் நாங்கள் எழுதி இதெல்லாம் இப்படி அனுப்பணுன்ற அவசியமே கிடையாது. இந்த மாதிரி இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையவே கிடையாது. இந்த லிஸ்ட்டெல்லாம் எடுத்து ஆனால் வாலண்டியராக நாங்கள் தான் இது பண்ணோம். காரணம் ஏன்னா எனக்கு முன்னாடி 100 பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு கிடைச்சா தான் எனக்கும் கிடைக்க முடியும். மதுரை அரசு கொரோனா சிறப்பு மருத்துவமனையில் 8 பெட்டிகளில் வைக்கப்பட்டிருந்த ரெம்டெசிவிர் மருந்துகளை அடையாளம் தெரியாத நபர்கள் திருடிச் சென்றனர். இது தொடர்பாக மருத்துவமனை ஊழியர்களிடம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவை அரசு கல்லூரியில் செயல்படும் தடுப்பூசி மையத்தில் கொரோனா தடுப்பூசி காலியானதால் ஊசி போட வந்தவர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். கோவை மாவட்டத்தில் உள்ள அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் கொரோனா தடுப்பூசிக்கு கடும் தட்டுப்பாடு நிலவி வருகிறது. இந்நிலையில் கோவை அரசு கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள கொரோனா தடுப்பூசி மையத்தில் கோவாக்சின், கோவிஷீல்டு ஆகிய 2 தடுப்பு மருந்துகளும் காலியானதாக சுகாதாரத்துறை ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர். இதன் காரணமாக தடுப்பூசி போட வந்த ஏராளமானோர் ஏமாற்றத்தோடு திரும்பிச் சென்றனர். தொடர்ந்து விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். 12 ஒப்பந்த செவிலியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். கொரோனா 2ஆம் அலை பரவல் தீவிரமாக உள்ள நிலையில் மருத்துவமனைகளில் நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் ஒப்பந்த பணியாளர்களாக இருந்த 1212 செவிலியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவதாக அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. இவர்கள் வரும் 10ஆம் தேதிக்குள் சென்னையில் பணிக்கு சேர வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது.
பணி நிரந்தரம் செய்யப்பட்ட செவிலியர்கள் பல மாவட்டங்களில் கொரோனா தடுப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்படுவார்கள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஹவாலா பணம் வழங்குவதாக கூறி நூதன முறையில் 18 கோடி ரூபாய் மோசடி செய்த புகாரில் 2 போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். குமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே கஞ்சிக்குழி பகுதியைச் சேர்ந்த ஜபமணி என்பவர் குறைந்த தொகை கொடுத்தால் 1 கோடி ரூபாய் ஹவாலா பணம் தருவதாக கூறி ஒரு கும்பல் தன்னை ஏமாற்றியதாக தக்கலை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இந்நிலையில் ஜபமணியை மீண்டும் தொடர்பு கொண்ட கும்பல் தாங்கள் பணம் தருவதாக கூறியுள்ளது. இதையடுத்து மோசடி கும்பல் கூறிய இடத்திற்கு ஜபமணியுடன் சென்ற தனிப்படை போலீசார் அங்கிருந்த பாளையங்கட்டி பகுதியைச் சேர்ந்த மணிகண்டன், வெள்ளங்கோடு பகுதியைச் சேர்ந்த ஜான் ஆகியோரை மடக்கி பிடித்தனர். அவர்களுடன் இருந்த 3 தப்பி ஓடிய நிலையில் அவர்கள் வைத்திருந்த மூட்டையில் கத்தையாக வெற்றுத் தாள்களை அடுக்கி வைத்து அதற்கு மேல் வெறும் 6000 ரூபாய் மதிப்புக்கு 500 ரூபாய் தாள்களை ஒட்டி வைத்திருந்தது தெரிய வந்திருக்கிறது. இதுபோல இதுவரை 18 கோடி ரூபாய் வரை மோசடி செய்தது தெரியவந்துள்ள நிலையில் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்தியாவில் கொரோனா 2வது அலையின் தாக்கம் அதிகரித்து இருப்பது கவலை அளிப்பதாக கூகுள் நிறுவன தலைமை செயல் அதிகாரி சுந்தர் பிச்சை தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் உள்ள தொழிலதிபர்கள் இந்தியாவுக்கு உதவ முன்வந்திருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்தியாவுக்கு உதவுவது குறித்து அதிபர் பைடனுடன் ஆலோசித்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். CNN குழுமத்திற்கு அளித்திருக்கக்கூடிய பிரத்யேக பேட்டியில் சுந்தர் பிச்சை இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். You mentioned Chennai, it's where I grew up and where my extended family is, and I think the impact is pretty dire. But India is a very resilient country, and I see people being resourceful and doing everything they can to cope up. தமிழகத்தில் கொரோனா பரவல் அதிகரித்திருக்கக்கூடிய நிலையில் முழு ஊரடங்கை அமல்படுத்த அரசுக்கு உத்தரவிடக் கோரி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. வழக்கறிஞர் பாலாஜிராம் தாக்கல் செய்திருக்கக்கூடிய பொதுநல மனுவில் கொரோனா தடுப்பூசியை மக்களுக்கு இலவசமாக செலுத்த வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்கா, பிரிட்டன், ரஷ்யா போன்ற நாடுகள் 90% மக்களுக்கு இலவசமாக வழங்கக்கூடிய நிலையில் இந்தியாவில் விலை நிர்ணயிக்கப்பட்டால் 2 முதல் 5% மக்கள் மட்டுமே தடுப்பூசி செலுத்திக் கொள்வார்கள் என்று தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு ஒருங்கிணைந்த தடுப்பூசி நிறுவனத்தில் உற்பத்தியை துவங்க மத்திய மாநில அரசுகள் அனுமதி வழங்க வேண்டும் என்றும் மருத்துவர்கள், செவிலியர்கள், துணை மருத்துவ பணியாளர்களை நியமிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்துள்ளார். இந்த வழக்கு உயர்நீதிமன்றத்தில் நாளை விசாரணைக்கு வருகிறது. கொலம்பியாவில் புதிதாக அமல்படுத்தப்பட்ட வரி சீர்திருத்தங்களுக்கு எதிராக தொடர்ந்து ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. கொலம்பியாவில் சமீபத்தில் அமல்படுத்தப்பட்ட வரி சீர்திருத்தங்கள் பெருந்தொற்று காலத்தில் மக்களை கடுமையாக பாதிக்கும் என்ற விமர்சனங்கள் எழுந்தன. இதையடுத்து வரி சீர்திருத்தங்களை எதிர்த்து போராட்டங்கள் நடைபெற்ற நிலையில் அவற்றை திரும்பப் பெறுவதாக அதிபர் இவான் டியூக் அறிவித்துள்ளார். ஆனாலும் தலைநகர் போகட்டாவில் கூடிய மக்கள் தொடர்ந்து ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழகத்தில் ஊடகத்துறையில் பணியாற்றும் அனைவருமே முன்கள பணியாளர்களாக கருதப்படுவார்கள் என முதலமைச்சராக பதவியேற்க உள்ள மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இது தொடர்பான அறிவிப்பில் கடும் மழையிலும் கொளுத்தும் வெயிலிலும் பெருந்தொற்றிலும் உயிரை பணயம் வைத்து ஊடகத்துறையினர் உழைப்பதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் செய்தித்தாள், காட்சி மற்றும் ஒலி ஊடகங்களில் பணியாற்றி வருகின்ற அனைவருமே முன்கள பணியாளர்களாக கருதப்படுவார்கள் என தெரிவித்துள்ளார். அவர்களுக்கான உரிமைகளும் சலுகைகளும் உரிய முறையில் வழங்கப்படும் என்றும் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். சீர்காழியில் ஊழியர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதை தொடர்ந்து 2 வங்கிகளின் கிளைகள் மூடப்பட்டன. சீர்காழியில் செயல்படும் இந்தியன் வங்கி கிளை ஊழியருக்கும் திருமுல்லை வாசல் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி ஊழியர் ஒருவருக்கும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. இதனால் 2 வங்கி கிளைகளும் மூடப்பட்டன. கிருமி நாசினி தெளிக்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. 2 வங்கி கிளைகள் மூடப்பட்டதால் பண பரிவர்த்தனை மேற்கொள்ள முடியாமல் வாடிக்கையாளர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பினர். தேனி மாவட்டத்தில் உள்ள சோத்துப்பாறை அணை 2 ஆண்டுகளுக்கு பிறகு முழு கொள்ளளவை எட்டியதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். பெரியகுளம் அருகே உள்ள சோத்துப்பாறை அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக அணையின் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வந்தது. இந்நிலையில் இன்று காலை முழு கொள்ளளவான 126.28 அடியை எட்டியது. பாதுகாப்பு கருதி அணையிலிருந்து 141 கனஅடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக பெரியகுளம், வடுகப்பட்டி, மேல்மங்கலம், ஜெயமங்கலம் உள்ளிட்ட கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இடைவேளைக்கு பிறகு தொடரும் மற்ற செய்திகளை பார்க்கலாம். கொரோனா பரவலை கட்டுப்படுத்த புதிய கட்டுப்பாடுகளை சரியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் அனைத்து துறை அதிகாரிகளும் இதற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும்
திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டிருக்கிறார். வரும் 6ஆம் தேதி முதல் புதிய கட்டுப்பாடுகள் நடைமுறைப்படுத்தப்பட உள்ள நிலையில் தற்பொழுது சுகாதாரத்துறை செயலர், தலைமைச் செயலர் உள்ளிட்ட அதிகாரிகளுடனான ஆலோசனை திமுக தலைவர் ஸ்டாலின் தலைமையில் 2வது நாளாக ஆழ்வார்பேட்டை இல்லத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த சந்திப்பிற்கு பிறகு தற்பொழுது கொரோனா பரவலை கட்டுப்படுத்த புதிய கட்டுப்பாடுகளை சரியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு ஸ்டாலின் அறிவுறுத்தியிருக்கிறார். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், இப்போ 2வது நாளாக அதிகாரிகளுடனான ஆலோசனை நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில அதிகாரிகளுக்கு ஒரு அறிவுறுத்தலையும் திமுக தலைவர் வழங்கி இருக்கிறார். விவரங்கள். கொரோனா பரவலை கட்டுப்படுத்த பல்வேறு நடவடிக்கைகள் தற்பொழுது திமுக தலைவர் ஸ்டாலின் அதிகாரிகளோடு இணைந்து எடுத்து வருகிறார். நேற்றைய தினம் அதிகாரிகளோடு நடத்திய ஆய்வு கூட்டத்திற்கு பின்பு 6ஆம் தேதியிலிருந்து பல்வேறு கட்டுப்பாடுகளை அமல்படுத்துவதற்கு உத்தரவை அரசு பிறப்பித்துள்ளது. அந்த அடிப்படையில் 2வது தினமாக திமுக தலைவர் ஸ்டாலின், தலைமைச் செயலாளர், சுகாதாரத்துறை செயலாளர் மற்றும் காவல்துறையுடைய தலைவர், சென்னை மாநகர காவல்துறை ஆணையர், அதே போன்று நீதித்துறை செயலாளர், வருவாய்த்துறை ஆணையர் உள்ளிட்ட மூத்த IAS அதிகாரிகளோடு ஆலோசனை நடத்தினார். இந்த ஆலோசனைக்கு பின்பு வரும் 6ஆம் தேதி அரசு அறிவித்திருக்கக்கூடிய பல்வேறு கட்டுப்பாடுகளை எப்படி நடைமுறைப்படுத்துவது என்பது குறித்தும், அதே போல மாவட்டம் தோறும் ஒவ்வொரு IAS அதிகாரிகளை கொரோனா பரவலை கட்டுப்படுத்துவதற்கும் மக்களுக்கு அளிக்கக்கூடிய சிகிச்சைகள் குறித்து ஆய்வு செய்வதற்கும் நியமிப்பதற்கு அறிவுறுத்தியுள்ளார். அந்த அடிப்படையில் மாவட்டந்தோறும் ஒவ்வொரு IAS அதிகாரிகளும் கொரோனா தடுப்பு சிகிச்சை குறித்து ஆய்வு செய்ய இருக்கிறார்கள். அதே போல மருத்துவமனையில் கையில் இருக்கக்கூடிய மருந்து மற்றும் ஒவ்வொரு மருத்துவமனையிலும் மருத்துவர்கள் போதிய அளவில் இருக்கிறார்களா, அதே போன்று ஆக்சிஜன் சிலிண்டர் போதிய அளவில் இருக்கிறதா என்பது குறித்தெல்லாம் உடனடியாக ஆய்வு செய்ய வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலையும் இன்றைய தினம் ஆலோசனை கூட்டத்தில் திமுக தலைவர் ஸ்டாலின் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். கோகுல், இப்ப இந்த ஆலோசனை கூட்டம் இன்னும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறதா? இன்று பிற்பகல் சரியாக 45 நிமிடம் இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றது. ஆலோசனை கூட்டம் நிறைவடைந்தது. ஏற்கனவே நேற்றைய தினமும் திமுக தலைவர் அதிகாரிகளோடு ஆலோசனை நடத்தினார். இன்று 2வது தினமாக இந்த ஆலோசனை நடைபெற்றது. வரும் 6ஆம் தேதி நடைபெறக்கூடிய அந்த பல்வேறு புதிய கட்டுப்பாடுகளை எப்படி அமல்படுத்துவது, அதனால் ஏற்படக்கூடிய நடைமுறை சிக்கல்கள் என்னென்ன என்பது குறித்தெல்லாம் விரிவாக இன்றைய தினம் ஆலோசித்தார்கள். அதே போல மருத்துவமனையில் போதிய அளவில் படுக்கைகளை தயாரித்த நிலையில் வைத்திருக்க வேண்டும். வரக்கூடிய நோயாளிகளுக்கு போதிய அளவில் மருந்துகள் கையிருப்பு வைத்துக் கொள்ள வேண்டும். போதிய அளவில் மருத்துவர்கள் பணியில் இருக்க வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலையும் இன்றைய தினம் திமுக தலைவர் ஸ்டாலின் அதிகாரிகளுக்கு வழங்கியுள்ளார். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் கூட்டம் ஒரு 45 நிமிடங்கள் பிற்பகல் நடைபெற்றது. நன்றி கோகுல், இது குறித்த தற்போதைய தகவல்களை விரிவாக வழங்கியமைக்காக. திமுக வெற்றி பெற்றதற்காக பெண் தொண்டர் ஒருவர் நாக்கை அறுத்து காணிக்கை செலுத்தியதற்கு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வருத்தம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பெண் தொண்டர் வனிதா வேண்டுதலுக்காக நாக்கை அறுத்துக்கொண்ட செய்தியை கேட்டு தான் நடுக்கமுற்றதாக குறிப்பிட்டுள்ளார். திமுக தொண்டர்கள் ஏழை எளிய மக்களுக்கு நற்பணியாற்றுவதை தங்களுடைய காணிக்கையாக வைத்துக் கொள்ளுங்கள் என்றும், உங்கள் உடலை ஒருபோதும் நம் வெற்றிக்காக சிதைத்துக் கொள்ளாதீர்கள் என்றும் தெரிவித்துள்ளார். இதைப்போன்ற துயரத்தை உண்டாக்கும் நிகழ்வுகளை செய்திடக்கூடாது என்று கண்டிப்புடன் கேட்டுக்கொள்வதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் வனிதா என்ற சகோதரி விரைவில் உடல்நலம் பெற்று இயல்பு வாழ்வைக்கு திரும்ப வேண்டும் என்று விரும்புவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 2 கோடியை கடந்துள்ளது. மத்திய மாநில அரசுகளின் தீவிர முயற்சியால் இந்தியாவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை கடந்த 3 நாட்களாக தொடர்ந்து குறைந்து வருகிறது. மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 3,57,229 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் 48,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனால் இந்தியாவில் தொற்று ஏற்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 2 கோடியை கடந்துள்ளது. சிகிச்சைக்கு பிறகு மேலும் 3,20,289 பேர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளனர். அதே சமயம் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட மேலும் 3,449 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளனர். தொற்றுக்கு சிகிச்சை பெறுபவர்களின் எண்ணிக்கை 34,47,000 கடந்துள்ள நிலையில் 15,89,00,000 பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. தொற்று தொடர்பாக பேசிய மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் லாவ் அகர்வால், டெல்லி, மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் மாநிலங்களில் தொற்று பரவல் குறைந்து வருவதாக தெரிவித்தார். அதே சமயம் தமிழ்நாடு, ராஜஸ்தான் மற்றும் சிக்கிம் மாநிலங்களில் தொற்று தொடர்ந்து அதிகரிப்பதாகவும் தெரிவித்துள்ளார். போதைய சூழலில் தேவையின்றி யாரும் சிடி ஸ்கேன் எடுக்க வேண்டாம் என எய்ம்ஸ் மருத்துவமனையின் தலைவர் ரந்தீப் குலேரியா எச்சரித்துள்ளார்.
ஒரு சிடி ஸ்கேன் 400 முறை வரை எக்ஸ்ரே எடுத்ததற்கான பக்க விளைவுகளை உடலில் ஏற்படுத்தும் என்றார். மேலும் லேசான அறிகுறிகளை கொண்டவர்கள் ஸ்டெராய்டுகளை எடுத்துக்கொண்டால் உடலில் ஆக்ஸிஜன் அளவு குறைய வாய்ப்புள்ளதாகவும் குலேரியா எச்சரித்துள்ளார். கொரோனா பெருந்தொற்றை வென்றெடுக்க தேசமே ஒன்றிணைந்துள்ள நிலையில் ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழும் பாரம்பரிய வழக்கத்தை அது நம்மிடையே மீண்டும் தோற்றுவித்திருக்கிறது. இதுபோல் கொரோனாவை ஒழிக்க மத்திய அரசு அறிவித்துள்ள தடுப்பூசி நடவடிக்கைக்கு நாம் அனைவரும் ஒன்றுபட்டு ஒத்துழைக்க வேண்டும். அனைவரும் தடுப்பூசியை போடும் வரையில் எந்த தனி ஒரு நபருக்கும் கொரோனாவிலிருந்து பாதுகாப்பு கிடைக்காது என்பதே நிதர்சனம். தடுப்பூசி ஒவ்வொரு இந்தியனுக்கும் கிடைக்க வேண்டிய உரிமை. அதை உறுதி செய்வதற்காக நியூஸ் 18 முன்னெடுப்பே சஞ்சீவனி விழிப்புணர்வு இயக்கம். தமிழகத்தில் கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்தும் நோக்கில் நாளை மறுநாள் முதல் மளிகை, பலசரக்கு, டீ கடைகள் நண்பகல் 12 மணிக்கு மேல் இயங்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. பேருந்துகளில் 50% பயணிகள் மட்டுமே பயணிக்கவும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுகின்றன. தமிழகத்தில் கடந்த பிப்ரவரி மாத இறுதியில் 450க்கும் குறைவாக இருந்த ஒருநாள் பாதிப்பு தற்போது 20,000-ஐ கடந்துள்ளது. இரண்டாவது அலையின் தாக்கத்தால் 23க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் நோய் தொற்று நாள்தோறும் 10 விழுக்காட்டுக்கு மேல் அதிகரித்து வருகிறது. இதனால் தமிழகத்தில் வருகின்ற 6ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை மேலும் புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுகின்றன. ஏற்கனவே இரவு ஊரடங்குடன் ஞாயிற்றுக்கிழமைகளில் முழு ஊரடங்கும் நீடிக்கிறது. இந்நிலையில் தமிழக அரசு வெளியிட்டுள்ள வழிகாட்டு நெறிமுறைகளின்படி அரசு மற்றும் தனியார் அலுவலகங்கள் அதிகபட்சமாக 50% பணியாளர்களுடன் மட்டும் இயங்க கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. அரசு மற்றும் தனியார் பேருந்துகள், வாடகை டாக்ஸி, பயணிகள் ரயில், மெட்ரோ ரயில் ஆகியவற்றில் 50% இருக்கைகளில் மட்டுமே மக்கள் அமர்ந்து பயணிக்க அனுமதிக்கப்படுகிறது. ஏற்கனவே 3000 சதுர அடிக்கு மேல் பரப்பு கொண்ட பெரிய கடைகள் மற்றும் வணிக வளாகங்களை திறக்க தடை நீடிப்பதுடன் தனியாக செயல்படும் மளிகை, பலசரக்குகள் மற்றும் காய்கறி விற்பனை கடைகளுக்குள் குளிர்சாதன வசதியின்றி நண்பகல் 12 மணி வரை மட்டுமே இயங்க அனுமதிக்கப்படுகிறது. இவை தவிர மற்ற கடைகள் அனைத்தும் திறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. அனைத்து உணவகங்களிலும் பார்சல் சேவை மட்டும் வழங்கும் கட்டுப்பாடு நீடிப்பதுடன் டீ கடைகள் நண்பகல் 12 மணிக்கு மேல் இயங்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் உள்ளரங்கங்கள் மற்றும் திறந்தவெளியில் சமுதாயம், அரசியல், விளையாட்டு, பொழுதுபோக்கு, கல்வி, கலாச்சார நிகழ்ச்சிகளுக்கு தடை செய்யப்பட்டுள்ளதுடன் திரையரங்குகளை திறப்பதற்கான தடை தொடர்கிறது. ஏற்கனவே இறப்பு சார்ந்த நிகழ்வுகளில் 25 நபர்களுக்கு மிகாமல் கலந்து கொள்ள அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் இது 20 நபர்களாக குறைக்கப்பட்டுள்ளது. மாநகராட்சி மற்றும் நகராட்சி மட்டுமின்றி தற்போது ஊரகங்களில் உள்ள அனைத்து கட்டுப்பாட்டு பகுதிகளிலும் அழகு நிலையங்கள் செயல்பட தடை விதிக்கப்பட்டுள்ளது. சனிக்கிழமைகளில் மீன் மார்க்கெட் மற்றும் இறைச்சி கடைகள் செயல்பட தடை தொடர்வதுடன் ஞாயிறு முழு ஊரடங்கு என்பதால் இதர நாட்களில் காலை 6 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை மட்டும் இயங்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இரவு நேர ஊரடங்கு, ஞாயிறு முழு ஊரடங்கின் போது அவசர மருத்துவ தேவைகளுக்கும் விமான நிலையம், ரயில் நிலையம் செல்ல மட்டும் வாடகை ஆட்டோ, டாக்ஸி, தனியார் வாகனங்களை பயன்படுத்தலாம். மேலும் அத்தியாவசிய பணிகளான பால் விநியோகம், தினசரி பத்திரிகை விநியோகம், மருத்துவமனைகள், மருந்தகங்கள், ஆம்புலன்ஸ் சேவை, சரக்கு வாகனங்கள் மற்றும் எரிபொருள் வாகனங்களுக்கு மட்டும் அனுமதி அளிக்கப்படுகிறது. ஐடி துறையினர், ஊடகம் மற்றும் பத்திரிகை துறையினர் தொடர்ந்து இரவிலும் செயல்படலாம் என்றும் அத்தியாவசிய பொருள் உற்பத்தி தொழிற்சாலைகள், பெட்ரோல் பங்குகள் தொடர்ந்து செயல்படவும் விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. ஆந்திர மாநிலம் ஸ்ரீகாகுளம் மாவட்டத்தில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட கூலி தொழிலாளி உரிய சிகிச்சை கிடைக்காமல் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் புஷ்பராஜிடம் கேட்கலாம். புஷ்பராஜ், எப்படி அவருக்கு மருத்துவ சிகிச்சை கிடைக்காமல் போனது? அவர் குறித்த நிலை என்ன? காயத்ரி, ஆந்திர மாநிலம் ஸ்ரீகாகுளம் மாவட்டத்தில் உள்ள கோயினப்பேட்டை என்ற சிறிய குக்கிராமத்தை சேர்ந்தவர் ஆசிரி நாயுடு என்பவர். அவர் விஜயவாடாவில் கூலி தொழிலாளியாக வேலை செய்து வருகிறார். இந்த நிலையில் அவருக்கும் அவருடைய மனைவி, மகள் ஆகிய 3 பேருக்கும் கரோனா தொற்று விஜயவாடாவில் ஏற்பட்டுவிட்டது. எனவே சொந்த ஊருக்கு திரும்பி சென்று விடலாம் என்று கருதி அவர்கள் தங்களுடைய சொந்த ஊரான ஸ்ரீகாகுளம் மாவட்டத்தில் உள்ள கோயினப்பேட்டை கிராமத்திற்கு வந்தனர். அதற்குள்ளாகவே அங்கு அவருடைய உறவினர்களுக்கு 3 பேருக்கும் தொற்று ஏற்பட்டு இருப்பதை உறுதி செய்து தெரிந்து கொண்ட உறவினர்கள் 3 பேரையும் ஊருக்கு வெளியே ஒரு குடிசை வீட்டில் தங்க வைத்தனர். இந்த நிலையில் அருகில் அதாவது தரமான சிகிச்சை அளிக்கக்கூடிய அளவில் மருத்துவமனைகள் இல்லாத நிலை, மேலும் மருத்துவமனைகளில் ஆக்சிஜன் பற்றாக்குறை நிலவுவது, மருந்து பற்றாக்குறை, படுக்கைகள் பற்றாக்குறை நிலவுவது ஆகியவற்றின் காரணமாக அவர்கள் 3 பேர் வீட்டில் இருந்தபடியே சிகிச்சை எடுத்துக் கொண்டிருந்தனர். இந்த நிலை துடித்துக் கொண்டிருப்பதை பார்த்த ஆசிரி நாயுடின் மனைவி, மகள் ஆகியோர் அவருக்கு உதவி செய்ய முன்வந்தனர்.
2 பேருக்கும் கரோனா தொற்று இருப்பதால் அவருக்கு தேவையான உதவிகளை செய்யும்படி கிராம மக்கள் தெரிவித்தனர். இந்த நிலையில் தந்தைக்கு தண்ணீர் ஊற்றுவதற்காக, தந்தை உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் தந்தையின் வாயில் தண்ணீரை ஊற்றுவதற்காக ஆசிரி நாயுடுவின் மகள் சென்றார். ஆனால் அவருடைய மனைவி மகளை தடுத்து நிறுத்தினார். தன்னுடைய தாயின் கையை பிடிங்கிக் கொண்டு கையிலிருந்து தப்பித்த மகள் ஆசிரி நாயுடு வாயில் தண்ணீரை ஊற்றிய நிலையில் அவருடைய உயிர் பிரிந்து விட்டது. காயத்ரி, புஷ்பராஜ், இது தொடர்பா அங்க இருக்கக்கூடிய அந்த மாவட்ட நிர்வாகமோ இல்ல சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோ என்ன சொல்றாங்க? இப்ப அங்க இருக்கக்கூடிய மற்றவர்களுக்கு சிகிச்சை அளிக்கவாது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கா? காயத்ரி, ஆந்திர மாநிலத்திலும் கரோனா 2வது அலைவீச்சின் தீவிரம் வேகமாக பரவி வருகிறது. எனவே இங்கு ஆந்திராவில் பெரும்பாலான மருத்துவமனைகள், அரசு மருத்துவமனைகள் படுக்கைகள் அனைத்தும் நிரம்பிவிட்டன. கரோனா அச்சம் ஆந்திர மக்களை வாட்டி வதைக்கிறது என்றே கூறலாம். இன்று நடைபெற்ற இந்த சம்பவத்தை தொலைக்காட்சிகளில் பார்த்த ஆந்திர மக்கள் அனைவரும் கரோனாவின் கோரமுகத்தை பார்த்து பயந்து நடுங்கிய நிலையில் உள்ளனர். அதாவது ஸ்ரீகாகுளம் மாவட்டத்தை பொறுத்தவரை அந்த மாவட்டம் மிகவும் பின்தங்கிய மாவட்டமாகும். அந்த மாவட்டத்தில் உரிய தேவையான அளவில் பொதுமக்கள் எண்ணிக்கைக்கு தேவையான அளவில் மருத்துவமனைகள் இல்லாத நிலை தற்போது நீடித்து வருகிறது. எனவே அந்த மாவட்டத்தில் கரோனா தொற்று காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கும் மக்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனைகளுக்கு செல்வதற்கு பெரும் சிரமத்தை அனுபவித்து வருகின்றனர். காயத்ரி, கொரோனாவின் கோர முகத்தை எடுத்து காட்டும் ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு இருக்கிறது. இனியாவது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உரிய சிகிச்சை கிடைக்கும், உரிய மருத்துவ வசதி கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம். தகவல்களை வழங்கியமைக்காக நன்றி புஷ்பராஜ். இடைவேளைக்கு பிறகு தொடரும் மற்ற செய்திகளை பார்க்கலாம். பிளே என்றால் கிட் பிளே. அப்படி பார்த்தா தாமரை அன்னைக்கே மலர்ந்துருச்சு. 96ல சொந்தமாவே தாமரையில நின்னு ஜெயிச்சாங்க. நீங்க தமிழக சட்டசபை தேர்தலில் திமுக அதிமுகவிற்கு அடுத்தபடியாக நாம் தமிழர் கட்சி அதிக வாக்குகளை பெற்று அந்த கட்சியினரையே ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. தமிழகத்தின் சட்டப்பேரவை தேர்தலில் திமுக கூட்டணி அதிக இடங்களை கைப்பற்றியுள்ளது. 159 இடங்களில் திமுக கூட்டணி வெற்றி பெற்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தமிழகத்தின் அடுத்த முதலமைச்சராக பொறுப்பேற்க உள்ளார். கடந்த 10 ஆண்டுகளாக திமுக ஆட்சி இடம்பெறாமல் இருந்த நிலையில் மீண்டும் ஆட்சி அமைய உள்ளதை அரசியல் தலைவர்கள், திரை பிரபலங்கள் என பலரும் பாராட்டி வருகின்றனர். அதிமுக 75 இடங்களில் வெற்றி பெற்று எதிர்க்கட்சியாக மாறியுள்ளது. இந்நிலையில் தமிழகத்தில் ஒவ்வொரு கட்சியும் வெற்றி பெற்ற வாக்குகளை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. கடந்த 2016 சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக 40.88% வாக்குகளை பெற்றதோடு 136 இடங்களிலும் வென்று ஆட்சியை தக்க வைத்தது. அதே நேரத்தில் திமுக 31.39% வாக்குகளை வாங்கி 89 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றது. தற்போது நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் திமுக 36.3% வாக்குகளை பெற்றிருப்பதோடு 125 இடங்களிலும் வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. அதிமுக 33.29% வாக்குகளை பெற்று ஆட்சியை பறிகொடுத்துள்ளது. அத்துடன் இந்த சட்டப்பேரவை தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிட்டு 234 தொகுதிகளில் சிறப்பாக செயலாற்றியுள்ளது. திமுக அதிமுகவிற்கு அடுத்தபடியாக மிக அதிகமாக 29,58,458 வாக்குகளை பெற்று நாம் தமிழர் கட்சி அசத்தியுள்ளது. தொடர்ந்து ஒவ்வொரு தேர்தலிலும் தனித்து போட்டியிடும் நாம் தமிழர் கட்சி கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் 1.07% வாக்குகளை மட்டுமே வாங்கியிருந்தது. ஆனால் இந்த முறை வாக்கு சதவீதத்தில் 3வது பெரிய கட்சியாக நாம் தமிழர் உருவெடுத்துள்ளது. தேர்தலில் ஒரு தொகுதியில் கூட நாம் தமிழர் கட்சி வெற்றி பெறாவிட்டாலும் வாக்கு சதவீதம் 6.85 உயர்ந்திருப்பது பலரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. அடுத்தபடியாக வாக்குகளின் எண்ணிக்கை அடிப்படையில் காங்கிரஸ் 19,06,578 வாக்குகளும், பாமக 17,45,229 வாக்குகளும் பெற்று அடுத்தடுத்த இடங்களில் உள்ளன. பாஜக 11,80,456 வாக்குகளை பெற்றுள்ளது. அமமுக, மக்கள் நீதி மையத்தை விட பாஜக அதிக வாக்குகளை பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழக சட்டமன்றத்திற்குள் 20 ஆண்டுகளுக்கு பிறகு பாஜக சார்பில் 4 வேட்பாளர்கள் அடியெடுத்து வைக்க உள்ளனர்.
தமிழகத்தில் 1996 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் பாஜக ஒரு இடத்தில் வெற்றி பெற்றது. அடுத்து 2011 தேர்தலில் திமுக கூட்டணியில் இடம்பெற்ற அக்கட்சி 4 தொகுதிகளில் வென்றது. அதன்பின் நடந்த தேர்தல்களில் பாஜக படு தோல்வியையே சந்தித்து வந்தது. இந்த தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்ற பாஜக 20 இடங்களில் போட்டியிட்டது. நெல்லையில் நயினார் நாகேந்திரன், நாகர்கோவில் தொகுதியில் MR காந்தி, கோவை தெற்கு தொகுதியில் வானதி சீனிவாசன், ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சியில் டாக்டர் சரஸ்வதி ஆகியோர் வெற்றி வாகை சூடியுள்ளனர். இதன் மூலம் 20 ஆண்டுகளுக்கு பின் பாஜக MLAக்கள் சட்டமன்றத்தை அலங்கரிக்க உள்ளனர். தமிழக மக்கள் பாஜகவை அங்கீகரித்திருப்பதாக அக்கட்சியின் மாநில தலைவர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இந்த தேர்தலில் எங்களுடைய சட்டசபையில் எங்களுடைய உறுப்பினர்கள் நிச்சயமாக அமர்ந்திருப்பார்கள் என்பதை நாம் சொன்னோம். அதே போல் எங்களுக்கு மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். இன்றைக்கு தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் மக்களிடத்தில் கிடைத்திருக்கிறது. தமிழகத்தில் தாமரை மலர வாய்ப்பே கிடையாது என்று திமுக, விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரி தலைவர்கள் வெளிப்படையாக விமர்சித்து வந்த நிலையில் அதனை இந்த தேர்தல் வெற்றியின் மூலம் பாஜக பொய்யாக்கியுள்ளது. குறிப்பாக ஈரோடு மாவட்டத்திற்குட்பட்ட மொடக்குறிச்சி தொகுதியில் பாஜக வேட்பாளர் சரஸ்வதி 281 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். இந்த தொகுதியில் போட்டியிட்ட திமுக துணை பொதுச் செயலாளர் சுப்புலட்சுமி ஜெகதீசன் தோல்வியை சந்தித்துள்ளது அக்கட்சியினர் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இருப்பினும் தமிழகத்தில் பெரிய சக்தியாக காலூன்ற முயற்சித்த பாஜகவிற்கு இந்த தேர்தலில் மக்கள் தகுந்த பாடம் புகட்டியிருப்பதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சியையும் அதிமுகவையும் பயன்படுத்தி அவர்களின் முதுகிலே ஏறி சவாரி செய்து இங்கு பெரிய சக்தியாக, அரசியல் சக்தியாக வலிமை பெற வேண்டும் என்று கணக்கு போட்ட பாரதிய ஜனதா கட்சி படுதோல்வியை சந்தித்திருக்கிறது. தமிழ்நாடு சமூக நீதி மண், பெரியார் மண் என்பதை மக்கள் உணர்த்தியிருக்கிறார்கள். இதேபோன்று மொடக்குறிச்சி தொகுதியில் பாஜக சுயபலத்தில் வெற்றி பெறவில்லை என்றும் அதிமுகவின் வாக்கு வங்கியை பயன்படுத்தியே பாஜக வென்றிருப்பதாகவும் மூத்த பத்திரிகையாளர் பிரியன் தெரிவித்துள்ளார். கொங்கு மண்டலத்தில் ஆளும் கட்சிக்கு ஆதரவாக மக்கள் வாக்களித்திருப்பதாகவும் இதுவே மொடக்குறிச்சி தொகுதியில் பாஜக வெல்ல காரணம் என்றும் பிரியன் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டமன்ற தேர்தலில் அதிக மற்றும் குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற வேட்பாளர்களின் நிலவரத்தை தற்போது பார்க்கலாம். தமிழகத்தில் நடந்து முடிந்த தேர்தல் முடிவுகளில் திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் தொகுதியில் திமுக வேட்பாளர் ஐ பெரியசாமி சாதனை வெற்றியை பதிவு செய்துள்ளார். அவர் 1,35,568 வாக்குகள் வித்தியாசத்தில் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட பாமக வேட்பாளர் திலகபாமா உட்பட அனைத்து வேட்பாளர்களையும் டெபாசிட் இழக்கச் செய்துள்ளார். திருவண்ணாமலை தொகுதியில் திமுக வேட்பாளர் ஏவா வேலு தன்னை எதிர்த்து போட்டியிட்ட பாஜக வேட்பாளர் தணிகைவேலை விட 94,266 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். பூந்தமல்லி தொகுதியில் திமுக வேட்பாளர் கிருஷ்ணசாமி தன்னை எதிர்த்து களமிறங்கிய பாமக வேட்பாளர் ராஜமன்னாரை விட 93,930 வாக்குகள் வித்தியாசத்தில் வாகை சூடினார். அதிமுக இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி தொகுதியில் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட திமுகவின் சம்பத்குமாரை விட 93,802 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார். அதிமுகவில் அதிக வாக்கு வித்தியாசத்தில் எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெற்றுள்ளார். திருச்சி மேற்கு தொகுதியில் திமுக வேட்பாளர் KN நேரு 80,588 வாக்குகள் வித்தியாசத்தில் வென்றுள்ளார். கொளத்தூர் தொகுதியில் போட்டியிட்ட MK ஸ்டாலின் அதிமுகவின் ஆதி ராஜாராமை 70,530 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்தார். திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் தான் சந்தித்த முதல் சட்டமன்ற தேர்தலிலேயே சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் 68,782 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். தேர்தலில் தன்னை எதிர்த்து போட்டியிட்டவர்கள் அனைவரையும் டெபாசிட் இழக்கச் செய்த வேட்பாளருக்கு மத்தியில் ஒரு சில வேட்பாளர்கள் சில நூறு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றிக்கனியை ருசித்துள்ளனர். அந்த வகையில் திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் தனது சொந்த தொகுதியான காட்பாடியில் அதிமுக வேட்பாளர் ராமுவை விட 746 வாக்குகள் மட்டும் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றார். விருத்தாச்சலம் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் ராதாகிருஷ்ணன் 862 வாக்குகள் வித்தியாசத்திலும், நெய்வேலி தொகுதி திமுக வேட்பாளர் ராஜேந்திரன் 977 வாக்குகள் வித்தியாசத்திலும் வென்றனர். தென்காசி தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் பழனி நாடார் நூலிலையில் வெற்றி வாய்ப்பை வசப்படுத்தினார்.
இவர் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுகவின் செல்வமோகன் தாஸை விட 370 வாக்குகள் மட்டும் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றார். புதுச்சேரியில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த இன்று முதல் மேலும் ஒரு வாரத்திற்கு ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் நோய் தொற்று பரவலை கட்டுப்படுத்த தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு அமலில் உள்ளது. இந்நிலையில் வரும் 10ஆம் தேதி வரையில் ஊரடங்கை மேலும் நீட்டித்து துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் உத்தரவிட்டுள்ளார். அதன்படி காய்கறி, மளிகை, மருந்து மற்றும் பால் போன்ற அத்தியாவசிய தேவைகளுக்கான கடைகளை மட்டும் திறக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. உணவகங்களில் பார்சல் மட்டுமே வழங்கலாம். இம்முறை மதுபான கடைகளுடன் தேநீர் கடைகளையும் மூட உத்தரவிடப்பட்டுள்ளது. மக்கள் நடமாட்டத்தை குறைக்கும் வகையில் கடற்கரையோர சாலைகளும் மூடப்பட்டுள்ளன. ஊரடங்கு கட்டுப்பாடுகள் நல்ல பலனை தருவதால் பொதுமக்கள் அதனை முறையாக பின்பற்ற வேண்டும் என அரசு தரப்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் 8 விரைவு செய்திகளை பார்க்கலாம். கடந்த 2006ஆம் ஆண்டு ஆட்சி அமைத்ததோடு ஒப்பிடும்போது திமுக 11 விழுக்காடு வாக்கள் வரை அதிகம் பெற்றுள்ளது. 1996ஆம் ஆண்டு அப்போதைய அதிமுக அரசுக்கு எதிரான அலை வீசிய போது திமுக 42 விழுக்காடு வாக்களுடன் ஆட்சியை பிடித்தது. 2006இல் காங்கிரஸ், பாமக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளுக்கு அதிக இடங்களை ஒதுக்கியதால் 130 இடங்களில் மட்டுமே போட்டியிட்டு 96 இடங்களில் வென்று ஆட்சியை அமைத்தது. குறைந்த இடங்களில் போட்டியிட்டதால் அந்த தேர்தலில் 26.5 விழுக்காடு வாக்களையே திமுக பெற்றிருந்தது. தற்போது 173 தொகுதிகளில் போட்டியிட்டு 133 தொகுதிகளில் வென்ற நிலையில் 37 விழுக்காடு வாக்களை திமுக கைப்பற்றியுள்ளது. கடந்த தேர்தலில் 234 தொகுதிகளில் போட்டியிட்டு 136 இடங்களில் வென்று ஆட்சி அமைத்த அதிமுக 40.8 விழுக்காடு வாக்களை பெற்றிருந்தது. தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரத்தில் உள்ள கால்நடை வாரச்சந்தையில் அதிக அளவில் மக்கள் கூடுவதால் தொற்று பரவும் அபாயம் இருப்பதாக சமூக ஆர்வலர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். பெண்ணாகரம் வாரச்சந்தை ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமைகளில் கூடுகிறது. இந்த சந்தைக்கு பெண்ணாகரம், தாசம்பட்டி, ஏரியூர் பகுதிகளில் இருந்தும் கிருஷ்ணகிரி, சேலம் மாவட்டங்களில் இருந்தும் ஏராளமானோர் வந்து செல்வர். ஆடு விற்பனை செய்யப்படும் பகுதியில் தனிநபர் இடைவெளியை பின்பற்றாமலும் முகக்கவசம் அணியாமலும் அதிக அளவில் மக்கள் கூடுகின்றனர். எனவே அரசின் உத்தரவை மீறி செயல்படும் வகையில் பெண்ணாகரம் பேரூராட்சி நிர்வாகம் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்தியாவில் கூடுதலாக உற்பத்தி செய்யப்படும் ஆக்சிஜனை சேமித்து வைப்பதற்காக ஜெர்மனி, பிரிட்டனில் இருந்து தனி விமானத்தில் எடுத்து வரப்பட்ட காலி கண்டெய்னர்கள் மற்றும் ஆக்சிஜன் சிலிண்டர்கள் சென்னை வந்தடைந்தன. கொரோனாவின் 2ஆம் அலை மிகவும் மோசமடைந்த நிலையில் நாடு முழுவதும் ஆக்சிஜன் தட்டுப்பாடு நிலவுகிறது. இதனை தடுப்பதற்காக ஏராளமான ஆக்சிஜன் ஆலைகள் நிறுவப்பட்டு ஆக்சிஜன் உற்பத்தி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் அதனை சேமித்து வைப்பதற்கான காலி சிலிண்டர்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் வெளிநாடுகள் அதனை இந்தியாவிற்கு வழங்க முன்வந்தன. அதன்படி ஜெர்மனி, பிரிட்டனிலிருந்து இந்திய விமானப்படை தனி விமானத்தில் காலி ஆக்சிஜன் சிலிண்டர்களும் கண்டெய்னர்களும் சென்னை வந்தடைந்தன. இதேபோன்று 75,000 கோவாக்சின் கொரோனா தடுப்பூசிகள் ஹைதராபாத்திலிருந்து சென்னை வந்துள்ளன. கொரோனா பரவலை கட்டுப்படுத்த முழு பொது முடக்கம் மட்டுமே ஒரே வழி என்று காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பான ட்விட்டர் பதிவில் மத்திய அரசின் செயலற்ற தன்மை பல அப்பாவி மக்களை கொன்று குவிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். பாதிப்புகளை மத்திய அரசு உணரவில்லை என்றும் மோசமாக பாதிக்கப்படக்கூடிய துறைகளுக்கான பாதுகாப்பு நடவடிக்கைகளுடன் முழு ஊரடங்கை அமல்படுத்த வேண்டும் என்றும் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். ஹரியானாவில் ஊரடங்கு கட்டுப்பாடுகளை மீறிய நபர்களை காவல்துறையினர் தோப்புக்கரணம் போட வைத்து எச்சரித்து அனுப்பி வைத்தனர். அங்கு தொற்று பரவலை கட்டுப்படுத்த 10ஆம் தேதி வரையில் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் அம்பாலாவில் அதிகாலையில் கட்டுப்பாடுகளை மீறி ஏராளமானோர் நடைபயிற்சியில் ஈடுபட்டனர். இதையடுத்து அவர்களை பிடித்த காவல்துறையினர் மாஸ்க் அணிந்து தனிமனித இடைவெளியுடன் நிற்க வைத்து தோப்புக்கரணம் போட வைத்தனர். தொடர்ந்து அரசின் கட்டுப்பாடுகளை முறையாக பின்பற்ற வேண்டும் என அவர்கள் எச்சரித்து அனுப்பி வைத்தனர். தமிழகத்தில் 17 நாட்களுக்கு பிறகு பெட்ரோல், டீசல் விலை மீண்டும் அதிகரித்துள்ளது. அதன்படி நேற்றைய விலையிலிருந்து 12 காசுகள் உயர்ந்து 1 லிட்டர் பெட்ரோல் 92 ரூபாய் 55 காசுகளாக விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோல் டீசல் விலையும் 15 காசுகள் அதிகரித்து 1 லிட்டர் 85 ரூபாய் 90 காசுகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. அத்தியாவசியமான எரிபொருட்களின் விலை தொடர்ந்து அதிகரித்து வருவது பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
திருப்பதி மலையில் ஏழுமலையான் கோயில் முன்பகுதியில் இருக்கும் ஆஸ்தான மண்டபத்தில் இயங்கும் கடைகளில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. ஒரு கடையில் திடீரென பற்றிய தீ மளமளவென எரிந்து அருகில் இருந்த மேலும் 5 கடைகளுக்கும் பரவியது. இதனால் அப்பகுதி முழுவதும் புகைமூட்டம் ஏற்பட்டது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். அதற்குள் கடைகளில் இருந்த பெரும்பாலான பொருட்கள் எரிந்து நாசமாகின. விபத்திற்கான காரணம் தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இந்தியாவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் சிகிச்சைக்காக மருத்துவ உபகரணங்களை வழங்கிய குவைத்திற்கு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் நன்றி தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக பேசியுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சக செய்தி தொடர்பாளர் அரிந்த பக்சி, இரு நாடுகளுக்கிடையேயான சகோதரத்துவத்துடன் கூடிய நட்பு மேலும் வலுப்பெற்று உள்ளதாக குறிப்பிட்டார். முன்னதாக குவைத்தில் இருந்து இந்தியா வந்தடைந்த சிறப்பு விமானத்தில் 382 ஆக்சிஜன் சிலிண்டர்கள், 60 ஆக்சிஜன் செறிவூட்டிகள், வெண்டிலேட்டர்கள் உள்ளிட்ட மருத்துவ உபகரணங்கள் இந்தியா வந்தடைந்தன. G7 மாநாட்டில் பங்கேற்றுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இங்கிலாந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கனை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டார். நேற்று தொடங்கிய வெளியுறவு அமைச்சர்களுக்கான இந்த மாநாட்டில் பங்கேற்க 4 நாட்கள் சுற்றுப்பயணமாக ஜெய்சங்கர் இங்கிலாந்து சென்றடைந்தார். அதைத் தொடர்ந்து பிளிங்கனை சந்தித்தவர் உலகளாவிய கொரோனா பெருந்தொற்று, தடுப்பூசி உற்பத்தி அதிகரிப்பு மற்றும் விநியோக சங்கிலி ஆகியவை குறித்து விவாதித்ததாக ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். மேலும் காலநிலை மாற்றம், இந்தோ பசிபிக் மற்றும் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் குறித்தும் இருவரும் ஆலோசித்ததாகவும் கூறப்படுகிறது. திமுக, அதிமுக, திமுக, பாஜக மற்றும் திமுக, பாமக இடையே நேரடி போட்டி நிலவிய தொகுதிகளில் வெற்றி பெற்ற நிலவரத்தை தற்போது பார்க்கலாம். திமுக, அதிமுக இடையே 130 தொகுதிகளில் நேரடி போட்டி நிலவியது. அவற்றில் 78 தொகுதிகளில் திமுகவும் 52 தொகுதிகளில் அதிமுகவும் வெற்றி பெற்றுள்ளன. அதிமுக, காங்கிரஸ் இடையே 15 தொகுதிகளில் நேரடி மோதல் நடைபெற்றது. அதில் 9 தொகுதிகளில் காங்கிரஸ் வெற்றி பெற்று அசத்தியுள்ளது. 6 தொகுதிகளை அதிமுக கைப்பற்றியது. திமுகவை எதிர்த்து போட்டியிட்ட 14 இடங்களில் 3 இடங்களில் பாஜக வெற்றி பெற்றுள்ளது. திமுக 11 இடங்களிலும் பாஜக 3 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளன. திமுக, பாமக இடையே நேரடியாக 18 தொகுதிகளில் நடைபெற்ற போட்டியில் 5 தொகுதிகளில் பாமக வெற்றி பெற்றுள்ளது. எஞ்சியுள்ள 13 தொகுதிகளில் திமுக வெற்றி வாகை சூடியது. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் தூங்கிக் கொண்டிருந்த கூலி தொழிலாளியின் தலையில் கல்லை போட்டு கொலை செய்த நபர் 2 மாதங்களுக்கு பிறகு கைது செய்யப்பட்டுள்ளார். ஆந்திராவிலிருந்து மீண்டும் சென்ட்ரல் வந்தவர் சிக்கியது எப்படி பார்க்கலாம். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் பட்ட பகலில் நடந்த படுகொலை காட்சி இது. தொழிலாளி பூங்காவனத்தை கொலை செய்ததாக மற்றொரு தொழிலாளி குமார் 2 மாதங்களுக்கு பிறகு சிக்கியுள்ளார். கொலைக்கான காரணம் என்ன? திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் 41 வயதான பூங்காவனம். இவர் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் சுமை தூக்கும் கூலி தொழில் செய்து வந்தார். இவருக்கும் அங்கு கூலி தொழில் செய்து வரும் அரக்கோணத்தைச் சேர்ந்த குமார் என்ற அழுக்கு குமார் என்பவருக்கும் கடந்த மார்ச் 1ஆம் தேதி இரவு சுமை தூக்குவதில் மோதல் ஏற்பட்டுள்ளது. இருவரையும் அங்கு இருந்த மற்ற தொழிலாளிகள் விலக்கி அனுப்பி வைத்தனர். இந்த நிலையில் மார்ச் 2ஆம் தேதி நள்ளிரவில் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் பயணிகள் மத்தியில் பூங்காவனம் படுத்திருந்தார். அப்போது அங்கு வந்த குமார் அங்கிருந்த பெரிய கல்லை பூங்காவனத்தின் தலையில் போட்டு கொலை செய்துவிட்டு தப்பிச் சென்றார். கொலை வழக்கு பதிவு செய்த ரயில்வே போலீசார் குமாரை தேடி வந்தனர். 2 மாதங்களாக ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் தலைமறைவாக இருந்த குமார் திங்கட்கிழமை ஆந்திராவிலிருந்து சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் வந்தார். அங்கிருந்து கும்மிடிப்பூண்டி ரயில் ஏற முயன்றபோது சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் அவரை அடையாளம் கண்ட ரயில்வே போலீசார் சுற்றி வளைத்து பிடித்தனர். அவரிடம் நடத்திய விசாரணையில் சுமை தூக்குவதில் ஏற்பட்ட மோதலின் போது சக தொழிலாளிகள் முன்னிலையில் பூங்காவனம் குமாரை திட்டியுள்ளார். இதில் அவமானமடைந்த குமார் மறுநாள் போதையில் என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் கல்லை தூக்கி போட்டு கொலை செய்ததாக வாக்குமூலத்தில் கூறியுள்ளார். அவரை கைது செய்து போலீசார் புழல் மத்திய சிறையில் அடைத்தனர். சண்டையில் ஏற்பட்ட ஆத்திரத்தில் என்ன செய்கிறோம் என்ற உணர்வே இல்லாமல் சக தொழிலாளியை கல்லை தூக்கி போட்டு கொலை செய்த சம்பவம் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலைய கூலி தொழிலாளர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.
பிளே என்றால் கிட் பிளே.